போன வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எப்படி நம்ம பிட்காயின் வாங்கி அதை சேஃபாக ஒரு ஹாட் வேலெட்டில் இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஹாட் வேலெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் அ வேலெட். அது என்னன்னா அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிறது தான் ஹாட் வேலெட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாட் வேலெட் ஃபார் பிட்காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ பிட்காயின் வேலெட். இந்த ஸ்பேரோ பிட்காயின் வேலெட் நம்மளோட லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு அப்ளிகேஷனாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து sparrowwallet.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஓஎஸில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேரோ வேலெட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பேர் போன்ஸ் தான், இதில் எதுவுமே இல்லை, நம்ம எந்த ஒரு வேலெட்டுமே இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா நியூ வேலெட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ நியூ வேலெட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இதுக்கு என்ன நேம் கொடுக்குறேன்னா வந்து ஸ்பேரோ வேலெட் டெமோ அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு வேலெட் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ வேலெட் டெமோ அப்படின்றது இந்த ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வேலெட். ஸோ ஸ்பேரோ வேலெட் டெமோ அப்படின்ற ஒரு வேலெட் கிரியேட் இருக்குது. நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூ ஆர் இம்போர்ட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் வேலெட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஹார்ட் வேலெட் பார்க்குறோம். ஸோ நம்ம நியூ ஆர் இம்போர்ட்டட் சாஃப்ட்வேர் வேலெட் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அகைன் நம்ம என்ன பண்ணலாம் சாஃப்ட்வேர் வேலெட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ண BIP39 அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது BIP39 ப்ரோட்டோக்கால் வச்சு நம்ம வந்து 12 வேர்ட்ஸ் 24 வேர்ட்ஸ் 18 வேர்ட்ஸ் எதனா செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு டெமோக்காக நம்ம 12 வேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது நம்மளே வந்து ஒரு செட் ஆஃப் 12 வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் BIP39 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் அவங்க வந்து டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் தான் அந்த லெட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த சாஃப்ட்வேர் வேலெட்டையும் நம்ம வந்து இதுவே வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஜெனரேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜெனரேட் நியூன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு 12 வேர்ட்ஸ் அது வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 12 வேர்ட்ஸ், இந்த ஹாட் வேலெட்கான 12 வேர்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த 12 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் வேர்ட்ஸ் பிஃபோர் ரீஎன்டரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் இந்த 12 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒரு பேப்பர்லையோ இல்லைனா வந்து ஒரு சேஃபான பிளேஸ் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அதை வெளியே யாருக்கையும் சொல்லாதீங்க, அதை ஆன்லைனில் எங்கேயுமே என்டர் பண்ணாதீங்க. ஸோ இந்த 12 வேர்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த 12 வேர்ட்ஸ் வந்து நான் சேஃபாக ஒரு பேப்பரில் எழுதிட்டேன். நான் டெமோக்காக இந்த 12 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். பட் உங்களோட 12 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க, யாருக்குமே வந்து ஆன்லைனில் சென்டும் பண்ணாதீங்க. அந்த 12 வேர்ட்ஸை வந்து எந்த ஒரு சிஸ்டம்லையும் டைப் பண்ணாதீங்க, யாருக்கும் வந்து அதை ஷோ பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட ஃபுல் கிரிப்டோ இது 12 வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்தா திரும்பவும் கேட்குது பாருங்கள், ஹேவ் யூ ஆல்ரெடி ரிட்டன் இட், நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி வச்சிட்டீங்களான்னு கேட்குது. நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு ரீஎன்டர் வேர்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணது நம்மகிட்ட 12 வேர்ட்ஸ் இருக்கான்றது, நம்ம திரும்ப அந்த வேர்ட்ஸை என்டர் பண்ணணும். ஸோ நான் எழுதி வச்ச வேர்ட்ஸை நான் திரும்ப இங்கே என்டர் பண்ண போகிறேன். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் அந்த வேர்ட்ஸ் வந்துச்சோ அதே ஆர்டரில் தான் எழுதணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டை ஃபஸ்ட்டு தான் எழுதணும், செகண்ட் வேர்ட் செகண்ட் தான் எழுதணும். நீங்கள் மாற்றி எழுதிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இந்த 12 வேர்ட்ஸ் நான் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டேன் செக் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன கிளிக் பண்ணணும்னா கிரியேட் கீ ஸ்டோர் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ கிரியேட் கீ ஸ்டோர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ வந்து இம்போர்ட் கீ ஸ்டோர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, நம்ம இம்போர்ட் கீ ஸ்டோர் கொடுக்கணும். இம்போர்ட் கீ ஸ்டோர் கொடுத்தா இப்போ நமக்கு வந்து இந்த வேலெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்ளை கொடுக்கலாம். அப்ளை கொடுத்தோம்னா இப்போ வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. மேபி நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ நான் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன், நான் செட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட வேலெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் குவிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரான்சாக்ஷன்ஸ் டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ரிசீவ் பண்ணுறீங்களோ அது இங்கே ஷோ ஆகும். சென்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணலாம், பிட்காயின் சென்ட் பண்ண முடியும் இந்த வேலெட்டில் இருந்து. ரிசீவ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், நம்ம அதெல்லாம் அப்போ லேட்டர் டைம் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வாங்கின பிட்காயின் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருப்பீங்க, இல்லை வந்து DEXல வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சென்ட் பண்ணான்னு நினைக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் அந்த பிட்காயின் ரிசீவ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எதோ நீங்கள் அந்த அட்ரஸ் இந்த பப்ளிக் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இப்படி காப்பி பண்ணலாம். இந்த காப்பி பட்டன் இருக்குது, இந்த காப்பி பட்டன் மூலமாக செலக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு நான் வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் அனுப்ப போகிறேன், இமெயில் அனுப்ப போகிறேன்னா யூ கேன் ஆல்சோ சென்ட் திஸ் QR கோட். இந்த QR கோடை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யார்கிட்ட வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வாங்க போகிறீங்களோ. ஸோ
ஸோ இந்த பப்ளிக் கீ வந்து காப்பி பண்ணிவிட்டு, ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா கிரேக்கன் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன். என்னோட கிரேக்கன் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் போயிட்டு வித்ட்ரா கேஷ் ஆர் கிரிப்டோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிட்காயின் அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பிட்காயின் செலக்ட் பண்ணிவிட்டு பிட்காயின் நெட்வொர்க் மூலமாக அனுப்புகிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், எந்த நெட்வொர்க் மூலமாக அனுப்புறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிட்காயின்றதுனால பிட்காயின் நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறோம். எவ்வளோ பிட்காயின் வேணும், எங்கிட்ட இருக்கிற மொத்த பிட்காயின் அனுப்புகிறேன். 0.0000415 BTC அனுப்புகிறேன். ஸோ எந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் காப்பி பண்ண அட்ரஸ், இப்போ நான் காப்பி பண்ண இல்லையா, அங்கே காப்பி பண்ண அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ நான் ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு காமிக்குது எவ்வளோ அமௌண்ட் அனுப்ப போகிறேன், ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து மாறிட்டே இருக்கும், நெட்வொர்க் எவ்வளோ பிஸியாக இருக்கோ அது பேஸ் பண்ணி ஃபீஸ் மாறும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணலாம்னா எப்போ வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஃபீஸ் எனக்கு ஓகே தான், அதை கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அட்ரஸில் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீங்கள் கரெக்டான அட்ரஸ் தான் அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு. நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தனா வித்ட்ரால் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா the blockchain transaction ID will be available in your transaction history shortly. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ வியூ டிரான்சாக்ஷன் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா கிரேக்கன் ஃபீ 0.000015 BTC. டோட்டலாக நான் எவ்வளோ அனுப்புகிறேன்னா $47 வர்த்தான பிட்காயின் அனுப்புகிறேன். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10 minutes ஆகும். ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, ஃபஸ்ட் டைம் அனுப்புறீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் அமைச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒரு 10 minutes பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ டைம் வந்து என்னோட டைம் 23:20 நைட்டு 11:20. இந்த 10 minutes பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பாக சக்சீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 minutes ஆகிடுச்சு நான் வந்து ட்ரான்சாக்ஷன் அமைச்சு. இப்போ இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேரோ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அன்கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோனா 41,500 sats. 41,000 satsனா வந்து 0.00041 பிட்காயின். நம்ம பார்த்த மாதிரி $45 வர்த்தான பிட்காயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் பிளாக் செயினில் போயிட்டு வேலிடேட் ஆகி ஒரு பிளாக்குள்ளே வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகி நமக்கு வரதுக்கு 10 minutes ஆகும். ஸோ ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இங்கே ரிசீவ்டுன்னு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேரோ வேலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 41,500 sats நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இது உள்ளே போய் பார்த்தோம்னா முன்னாடி வந்து அன்கன்ஃபார்ம்டு இருந்தது, இப்போ ரிசீவ்டுன்னு வந்தாச்சு. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 41,500 sats இருக்குது இந்த வேலெட்டில். ஸோ இது வந்து நம்ம சேஃபாக இப்போ வந்து நம்ம வாங்கின பிட்காயினை சேஃபாக நம்மளோட ஹாட் வேலெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திரும்ப ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் திரும்ப போய் ரிசீவ் கொடுக்கலாம். இந்த ஸ்பேரோ வேலெட் என்ன பண்ணணும்னா எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசிக்காக. ஏன்னா நீங்கள் இந்த வேலெட் ஒரே அட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சம்மன் கேன் கோ அண்ட் ஃபைண்ட் எவ்வளோ நீங்கள் பிட்காயின் வச்சிருக்கீங்கன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் போன வாட்டி யூஸ் பண்ண அட்ரஸ் நான் வந்து இங்கே BTC ஸ்கேனில் போய் சர்ச் பண்ணேன்னா அது வந்து எக்ஸாக்டாக சொல்லிடும் எவ்வளோ பிட்காயின் அந்த வேலெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிட்காயின் வேலெட்டில் 0.0000415 பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு anyone can know. ஸோ இந்த பப்ளிக் அட்ரஸை வச்சு anyone can trace it back எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேரோ வேலெட்டில் புதுசாக ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த வேலெட்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து பிட்காயின் வந்து திரும்ப வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கோ அனுப்புறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். சென்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பே டூவில் வந்து நம்ம எதில் அந்த அவங்களோட பப்ளிக் அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும், இல்லைனா வந்து அவங்க QR கோட் கொடுத்தா அந்த QR கோட் மூலமாக நம்ம வந்து அனுப்ப முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். டெபாசிட் கேஷ் ஆர் கிரிப்டோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிட்காயின் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம். பிட்காயின் செலக்ட் பண்ணால் அகெயின் த்ரூ பிட்காயின் நெட்வொர்க் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு அட்ரஸ் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பே டூ அப்படின்றது இருக்கு இல்லையா நம்ம ஸ்பேரோ வேலெட்டில், அந்த பே டூவில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் போன வாட்டி மாதிரியே நம்ம வந்து அந்த அட்ரஸை ஒரு 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா வந்து அட்ரஸ் ஓகே நமக்கு ஓகே தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லேபிள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேரோ வேலெட் டெமோ அப்படின்னு நான் வந்து இதுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷன் சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி இந்த எதுக்காக இந்த மணி நம்ம கொடுத்தோம், இல்லை எதுக்காக நம்ம ரிசீவ் பண்ணோம், இல்லை எதுக்காக நம்ம சென்ட் பண்ணுறோன்றது கொடுத்துட்டு எவ்வளோ சாட்ஸ் கேட்குறாங்க. நம்ம வந்து 41,500 கொடுத்தா நம்மளால் வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபீஸ் வேறு கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஃபுல் அமௌண்ட் அனுப்ப முடியாது. மேபி நான் 41,400 கொடுக்குறேன், அதுவும் அனுப்ப முடியாது. 41,300 ஓகே இது அலோவ் பண்ணுது. ஸோ 41,300 ஸோ எவ்வளோ ஃபீஸ்ன்றது உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நெட்வொர்க் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிஸியாக இல்லை. ஸோ நான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு உடனடியாக இந்த அமௌண்ட் நான் சென்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ரொம்ப கம்மியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஃபீஸ் நான் வந்து 200 sats கொடுக்குறேன். மேபி நான் வந்து அதோட கம்மியாக கூட கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 sats மட்டும் தான் போதும் அப்படின்னா 100 sats கொடுக்கலாம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 200 sats அது மினிமம் நான் வந்து ஃபீஸாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 200 sats மாற்றிடுறேன்.
ஸோ 200 சேட்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் இந்த அட்ரஸ் வந்து 41,500 சேட்ஸ் இந்த அட்ரஸில் இருந்து ஸ்பேரோ வேலட் டெமோ அப்படின்ற லேபிள் மூலமாக 41,300 சேட்ஸ் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். அந்த அட்ரஸ்க்கு ஃபீஸ் வந்து 200 சேட்ஸ். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ அகைன் நமக்கு வந்து ஒரு வேலிடேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த இதான் நம்ம கரெக்டான அமௌண்ட்டாக இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்ப போகிறோமான்றது நம்ம கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலைஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபார் சைனிங் இது நம்ம கொடுத்துட்டோம்னா விச் மீன்ஸ் நம்ம அப்ரூவ் பண்ணுறோம் இந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம அர்த்தம். ஸோ நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து சைன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சைன் கொடுத்துட்றேன். சைன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்மளோட சென்டிங் ட்ரான்சாக்ஷன் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணாத வரைக்கும் இது வந்து இங்கேருந்து போகாது பிளாக் செயின் நெட்வொர்க்குக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம பிளாக் செயின் ப்ராட்காஸ்ட்னு கொடுத்தா இந்த சென்டிங் ட்ரான்சாக்ஷன் பிளாக் செயினுக்கு போய் சேரும். பிளாக் செயினில் வந்து அது ஒரு பிளாக்ல இன்க்ளூட் ஆகி நம்மளோட சொல்கிற அட்ரஸ்க்கு போய் ரிசீவ் ஆகும். ஸோ ப்ராட்காஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 41,500 சேட்ஸ் வந்து நமக்கு வந்து போயாச்சு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த மணி போய் சேர்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. டெபாசிட்டட் பிட்காயின் 0.00041 பிட்காயின். நம்ம எவ்வளோ பிட்காயின் நாங்கள் சென்ட் பண்ணோம் ஸ்பேரோ வேலட்லேருந்து அது வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் நமக்கு பெண்டிங் காமிக்குது பாருங்க. ஸோ இட்ஸ் பெண்டிங். ஸோ அப்ராக்சிமேட்லி இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நான் காப்பி பண்ணி btcscan.org வந்து என்னால் ட்ராக் பண்ண முடியும் இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அட்ரஸில் இருந்து 0.000415 BTC அமிச்சோம். இந்த அட்ரஸ்க்கு 0.00413 பிட்காயின் வந்து சேர்ந்துருச்சு. 200 சேட்ஸ் வந்து நமக்கு ஃபீஸாக போயிருக்கு. ஸோ எல்லாராலுமே வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு மெம்போலில் போய் நீங்களே செக் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் நான் செக் பண்ணியிருக்கேன். இது கிரேக்ன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆக ரொம்ப லேட் ஆகுது. பட் ஐ திங்க் திஸ் வில் கம். ஸோ $45 நமக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பிட்காயினை வந்து இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம வேலட்க்கு எப்படி அனுப்புறதுன்றதை பார்த்தோம். எப்படி வேலட்லேருந்து திரும்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் அனுப்புறதுனே நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ திரும்ப போய் அந்த ட்ரான்சாக்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 41,500 சேட்ஸ் நமக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துச்சு. அங்கேருந்து நம்ம வந்து ஸ்பேரட் வேலட் டெமோ அப்படின்ற ஒரு லேபிள் மூலமாக அதை நம்ம வந்து வெளியே வேறு ஒரு எக்ஸ்சேஞ்ச் திரும்பவும் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கே திரும்ப அமைச்சிட்டோம். ஸோ இப்போ ஆகே நம்மகிட்ட வந்து பேலன்ஸ் இல்லை, 0 சேட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரைவேட் கீஸை வந்து அந்த 12 வேர்ட்ஸை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் இந்த லேப்டாப்பே கிராஷ் ஆனால் கூட புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கி நீங்கள் உங்களால் லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வேலட்டை நான் வந்து டெலிட்டே பண்ணிடுறேன். ஸோ இங்கே போயிட்டு பாருங்க நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பேரோ வேலட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணனா எனக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அந்த வேலட்டுமே இருக்காது. அந்த 12 வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேஃபாக எழுதி வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த 12 வேர்ட்ஸை வந்து நம்ம திரும்ப இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இம்போர்ட் வேலட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு BIP39 அப்படின்ற இதில் நம்ம 12 வேர்ட்ஸ் தான் வச்சிருந்தோம். ஸோ 12 வேர்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இப்போ நம்ம 12 வேர்ட்ஸ் நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணோன்னா நம்மளோட சாஃப்ட்வேரில் திரும்ப நமக்கு வந்துடும். ஸோ நான் அதை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலட் நமக்கு வந்து ரிட்ரீவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஒரு புது நேம் கொடுக்கலாம். மேபி இது ஒரு புது லேப்டாப்பாக இருக்கலாம், வேறு நியூ லேப்டாப்பாக இருக்கலாம். நம்ம ஒரு ஸ்பேரோ நியூ டெமோ அப்படின்னு நம்ம நியூ வேலட் கொடுக்குறேன். இதுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அங்கே செட் பண்ணலாம். ஸோ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த பழைய வேலட்டில் நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தோ அது கண்டிப்பாக இங்கே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2 ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளால் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும். இந்த வேலட்க்கு நம்ம 41,500 சேட்ஸ் நம்ம சென்ட் பண்ணோம், 41,500 சேட்ஸ் ரிசீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை திரும்ப சென்ட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு. சப்போஸ் நீங்கள் இதில் வந்து பிட்காயின் விட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுவும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 12 வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் காமிச்ச அந்த 12 வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் இனிஷியலாக பிட்காயின் வாங்கி சேவ் பண்ணிங்கன்னா ஹாட் வேலட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், இல்லை ஒரு டிப் மாதிரி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 12 வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எழுதி வச்சாலோ இல்லை வேற எங்கே எழுதி வச்சிங்கன்னா யூ மே லூஸ் இட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மெமரி கார்டு வாங்கிட்டு இல்லை 2 மெமரி கார்டு வாங்கிட்டு அந்த மெமரி கார்டில் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி இந்த 12 வேர்ட்ஸை ரைட் பண்ணி ஒரு ஜிப் ஃபைலாக வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டை வந்து சேஃபாக எங்கேயாவது எடுத்து வச்சிடலாம். ஸோ மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா கூட அந்த மெமரி கார்டை மட்டும் கொண்டு போனீங்கன்னா உங்களோட கிரிப்டோவை வந்து நீங்கள் சேஃபாக கொண்டு போக முடியும், உங்களோட பிட்காயினை. ஸோ நீங்கள் ஹாட் வேலட் யூஸ் பண்ணி கூட உங்களால் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு மால்வேர்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து க்ளீனாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டதையும் நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் பிட்காயின் ஹாட் வேலட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்பேரோ வேலட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க, நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டுக்கோங்க.
பிகாஸ் நீங்கள் அதை வந்து அதை இன்டர்நெட்டோட எப்பவுமே கனெக்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஒரு மெமரி கார்டில் வந்து சேவ் பண்ணி அதை சேஃபாக எடுத்து வச்சிருங்க. அது ஒரு கோல்டு வேலட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 12 வேர்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா தே வில் டேக் ஆல் யுவர் பிட்காயின், நீங்கள் வச்சிருக்கிற பிட்காயின் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பேரோ வேலட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் மற்ற கிரிப்டோ பற்றியும் உங்களுக்கு ஹாட் வேலட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.